கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 121 அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். இந்த வசனங்களிலே கர்த்தரை நாம் ஒத்தாசையாக கொண்டிருக்கும் பொழுது, அவரை நாம் செய்கிற எல்லா காரியங்களிலும் துணையாளராக, ஆலோசனை கர்த்தராக, உதவி செய்பவராக நாம் அவரையே பற்றி கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை தள்ளாடுவதில்லை. நாம் எந்த ஒரு காரியத்திலும் தள்ளாட மாட்டோம், அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையே நாம் நிற்கும் கண்மலையாய் இருக்கிறது. நாம் நம்பிக்கொண்டிருக்கிற கண்மலையாய் இருக்கிறது. அடுத்ததாக, தேவன் நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அவர் இளைப்பாறுகிறதில்லை, ஒரு நொடி பொழுது கூட இளைப்பாறுகிறதில்லை. சில நேரங்களிலே நாம் ரொம்ப ஒரு களைப்பாக இருக்கும் பொழுது ஒரு 3-4 நொடிகள் நாம் திடீரென்று நாம் ஒரு சிறு தூக்கத்துக்குள் செல்வது இயல்பு. ஆனால் இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவன் அந்த ஒரு செகண்ட் கூட, ஒரு நொடி பொழுது கூட அவர் இளைப்பாறுகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்போ 24 மணி நேரமும் நம்மளை நோக்கி கொண்டிருக்கிறார். எதற்காகனா, நம்மை பாதுகாக்கும்படியாகவும், நமக்கு உதவி செய்யும்படியாகவும், நாம் பேசுகிறதை கேட்கும்படியாகவும், நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய வலது பக்கத்திலே நமக்கு நிழலாக இருக்கிறார். நம்முடைய நிழலை நம்மை விட்டு பிரிக்க முடியாது. அதே போல கர்த்தர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை விடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. God bless you.